ஏற்கனவே சொல்லிட்டேங்கண்ணா, நீங்கள் வந்து அரசியல் தலைவராக பார்க்காதீங்கண்ணா, அந்த பொண்ணுனுடைய சகோதரனா பாருங்கள், அவ்வளோதான். ஆள் மனதிலிருந்து வரக்கூடிய ஒரு கோபம், ப்ரைமல் ஆங்கர்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஆள் மனதில் ஒரு கோபம் இருக்கும். சிஸ்டம் ஃபெயில் ஆகும்போது யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. நேர்மையாக இருக்கக்கூடிய, நடுநிலையாக இருக்கக்கூடிய காவல்துறை நடுநிலையாக இருந்தாங்களா? இல்லை. எஃப்ஐஆர் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எஃப்ஐஆர் எப்படி வெளியே வந்துச்சு? கண்காணிப்பு பட்டியலில் இருக்க வேண்டிய ஒரு மனிதன் இலவசமாக ஒரு தார்காரை வச்சு ரோம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அமைச்சர் பெருமக்களே வீட்டில் போய் உணவருந்துற புகைப்படத்தை பார்க்குறோம். சிஸ்டம் கெட்டு போச்சு. சிஸ்டம் கெட்டு போச்சுன்னா உங்கள் கையில் என்ன இருக்குங்கண்ணா? போராட்டம் பண்ணணும்னு சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா தலைமையில் குழு அமைச்சிங்கன்னா கைது பண்ணி உள்ளே அடைச்சி வைக்கிறாங்க. பேசுவதற்கு எங்கள் கருத்து சுதந்திரம் எங்கே இருக்குங்கண்ணா? எந்த வழிகளுமே உங்களுக்கு இல்லையே. அதனால்தான் இது எடுக்க வேண்டிய கட்டாயம். நாம் இதை ஒரு வேள்வியாக தவமாக எடுத்திருக்கின்றோம். இது ஒரு அரசியல் தலைவர்னு பார்க்காதீங்க. ஏற்கனவே சொன்னது போல் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரியினுடைய அண்ணனா பாருங்க. அண்ணன் நாளைக்கு ஆல் இந்தியா லெவல் ஸ்டேட் பிரசிடென்ட்ஸ் மீட்டிங் ஐயா, மெம்பர்ஷிப் டிரைவர் ரொட்டீன் மீட்டிங். ஆமாம். திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, இந்த மாதிரி நீங்க வந்து ஆல்ரெடி அரசு வந்து உடனடியாக ஒரு கைது பண்ணிருக்கு, அதனால கைது பண்ணாடி திருமாவளவன் தமிழ்நாட்டில் தான் இருக்காரா இல்லை ஆகாசா மாதிரி ஒரு நாட்டில் வாழ்றாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் இதை பார்த்து என்ன நடக்குது, என்ன வழக்கு, என்ன நடக்குது, எதுவுமே நடக்கலை. எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு, அந்த பெண்ணுடைய ப்ரைவேட் டீட்டெயில்ஸ் வெளியே வந்துருச்சு, இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். திருமாவளவன் புதுசாக ஒரு தீவு கட்டி அதில் ரிப்பப்ளிக் ஆஃப் தமிழ்நாடுன்னு பேர் வச்சு உள்ள உட்காந்துருப்பாராட்டிருக்கு. எனக்கு அவரை பிடிக்கும் தலைவராக. ஆனால் சமீபத்தில் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கலிங்கண்ணா. ஒரு நல்ல மனிதர், ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு செயலுக்காக அவர் பேசுகிறதெல்லாம் எப்படிங்க நான் ஏற்றுக்கிறது? ஒரு நல்ல அரசியல் தலைவரை இந்த அளவுக்கு திமுக கூட்டணியில் திமுக பேச வைக்கிறது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் இது திருமாவளவன் தான் முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த வழக்கு போகிற போக்கு, வழக்கில் வரக்கூடிய தவறுகள், உண்மையான குற்றவாளியை பிடிச்சிட்டாங்களா, முன்னுக்கு முரணாக யார் கருத்து சொல்கிறாங்கன்னா ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருடைய கருத்தும் போலீஸ் கமிஷனுடைய கருத்தும் நேர் எதிராக இருக்குது. இதெல்லாம் திருமாவளவன் முதலாக வந்து கேட்கணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி அண்ணன் வந்து திமுக அமைச்சர்கள் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறத விட இன்றைக்கி திருமாவளவனுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்குது. அதான் எனக்கு அண்ணன் மேலே கோவம். ஒரு நல்ல தலைவர், மக்களுக்காக இருக்கணும்னு பாடுபடக்கூடிய தலைவர், நல்ல ஒரு வாழ்க்கை மக்களுக்காக வாழணும்னு நினைக்கக்கூடிய தலைவர் இந்த மாதிரி திமுக பேச வச்சுருக்கேன். சரி பார்ப்பாங்க. நாளைக்கு மீட்டிங்கில் உள்துறை அமைச்சர் ஐயா இருப்பாங்கன்னா பேசுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு நோட் போட்டு நாங்கள் ப்ரீஃப் பண்ணியிருக்கோம் ஐயாவுக்கு. நம்ம கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு போவோங்கன்னா. அதே நேரத்தில் என் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அவங்க எல்லாமே இதில் இறங்கியிருக்கிறாங்க. நிறைய அமைப்புகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உயர்நீதிமன்றம் நேரடி இறங்கியிருக்குங்கன்னா இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு. முதல் கட்டமாக எதுக்குன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு இடைக்கால நியாயம் கிடச்சிருக்கு. அது ஒரு ரொம்ப முக்கியங்கண்ணா. அது அதே நேரத்தில் 3 உமன் ஆஃபீஸர்ஸ் எஸ்ஐடி, அதனால் நியாயம் கிடைக்குங்கிற நம்பிக்கை. அதனால் பொறுத்திருந்து பார்ப்பங்கண்ணா. இது ஒரு மாதிரி அந்த தவறு பாதையிலிருந்து தடம் பிறண்டு செல்லும் பொழுது மறுபடியும் நாங்கள் இதை தாண்டி மேலே செல்ல வேண்டி வருங்கன்னா அப்போ போகிறோம். நன்றிங்கண்ணா. பொதுக்குழு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தரோட பதவி நியமிக்கிறதுல வந்து அன்புமணி ராமதாஸும் கருத்து வேறுபாடு கருத்து வேறுபாடு இல்லைன்னா கருத்து பரிமாற்றம்.